திருஞானம் அவர்கள் எழுதிய $1 டிரில்லியன் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். டிசம்பர் 10 புதன்கிழமை காலை 10 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. ஒரு வழியா தாவேக்காவினுடைய அந்த பண்ணையாரனுடைய பாண்டிச்சேரி விஜயம் ஒரு வழியா முற்று பெற்று விட்டது. உயிரிழப்பு இல்லையா? இப்ப வரைக்கும் உயிர் சேதம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல அப்பா இப்ப வரைக்கும் ஒண்ணும் இல்ல. அது இன்னும் நாள் முடியல. பொருட்சேதம் அதுங்க நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தனி லிஸ்ட் வரும். என்னடா பயமுறுத்துறீங்க? அப்ப இல்லன்னு உறுதியா சொல்ல முடியாதா? எதையுமே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தகவல் தான். அதுவும் நாள் முடிஞ்சாதான் சொல்ல முடியும். ஓகே, நல்லபடி நடந்து முடிஞ்சதுல. ராணுவ கட்டுப்பாட்டோட நடத்தி முடிச்சிருக்காங்க. ராணுவம்லாம் வந்துச்சா? நீ தனியா ஒண்ணு இறக்கிருக்காங்க தனியா. ஓகே, தனி ராணுவமா? ஆமா. ஓஹோ. அது இல்லாம தாவேக்கான வழக்கமா சிலது இருக்கும்ல. ஆமா, கிரீஸ், டிரான்ஸ்ஃபார்ம், மரம், தந்தி மரம், என்ன அது பசங்க இது பண்ணிட்டாங்களா? அப்படியான சம்பவங்கள். அது மட்டும் இல்லாம அப்படியே சொன்னடா விஜய் கார்ல ஏறி போயிடலான்னு, அந்த மாதிரியான சம்பவங்கள். அந்த மாதிரி விஜய் கார்ல ஏறுறதுக்கு இந்த தடவை ஒருத்தர் 2 பேர் இல்ல, அது ஒரு குரூப் ஆஃப் ஆச்சரிய குடிகள் 80s இருந்தானுங்க. ஆமா, அவங்கள ட்ரோன் ஈஸியா போயிடலாம்ல. எவனும் நம்ம செக் பண்ண மாட்டான், அசால்ட்டா உள்ள போயிடலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு குரூப் ஆஃப் ஆச்சரிய. ரங்கசாமிக்கு போறான்னு சொன்னா போறா, ரங்கசாமிக்கு போனேன் அப்படின்னு பேசுறானா இல்லையா? நிறைய இருக்குது உள்ள. ஓகே. அவங்க அது இல்லாம போலீஸ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தானே காலைல இருந்து தாவேக்காரங்க. அவங்க என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல. சிந்து பார்த்தானந்த ஒரு ஏறினாங்க பாருங்க. யாரு? போலீஸ் தான். சிந்து பார்த்தானந்தா? ஆமா. அவங்க ஏரியாவில போய் அவங்களே மிரட்டுறாங்களா? அவங்க மிரட்டுறதா? ஆளு சதறி ஓடுறாப்ல. ஐயோ, இப்படி வந்து பல ஃபன்ஃபாடுகள் வந்து இந்த வீடியோல இருக்குது. உள்ள போய் பார்ப்போம். என்னடா ஆச்சு சிந்து பார்த்தானந்துக்கு? யார் தெரியுமா அவரு? அவர் ஊர்ல போய் அவர் மேல கை வைக்கிறது யார்கிட்ட தைரியம் இருக்குது? யார் தைரியம் இருக்குது? யாருக்கு பார்த்தே ஆகணுமா? அப்புறம் காட்டுற பாருங்க. எப்படி போலீஸ் அம்மாவா? உயரதிகாரியா? உயரதிகாரிக்கு இல்லாத உரிமையா? அவங்க பண்ணலாம். ஒரு ஜென்சி புரட்சியை ஏற்படுத்த போகிற ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை எனக்கு ஒண்ணும் புரியலடா. லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் இருக்குல்ல, இதான் லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? அவர் பொதுச் செயலாளரா? சரி, பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் எவ்வளவு பெரிய போஸ்டிங்கடா? பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஒரு பொதுச் செயலாளரா? ஆமா, ஒரு பொதுச் செயலாளர் நிரந்தர. அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர். அந்த அம்மாட்ட போய் இந்த மாதிரி மைக்க புடுங்க. பொதுச் செயலாளர் என்னதான் புடுங்குவாங்க? நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவர்கிட்ட மைக்க புடுங்க முடியுமா? சும்மா சிரிப்பு காட்ட. பொதுச் செயலாளர் சும்மா ஆட்சியவே பிடிக்கிட்டாங்க. 4 வருஷம் இதுல வந்து இதை புடுங்கிறதா இல்ல. நான் என்ன சொல்றேன், பொதுச் செயலாளர் போஸ்டிங் எல்லாம் என்ன பவர்னு சொல்ல வரேன். இப்ப தமிழ் இங்க ஆட்கள் யாருமே பவர்ஃபுல்லா இல்ல. இல்ல, இப்ப இவர் இருக்காரு, இப்ப அன்பழகன் இருந்தாரு, பேராசிரியர்கள். அப்புறம் இப்ப இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன், இப்ப துரைமுருகன் இருக்காரு. துரைமுருகன் அவங்க எல்லாம் போய் புடிக்க முடியுமா? எப்பா யாரு எனக்கு தெரியும், கண்டபடி சிரிச்சு விட்டுருவாரு அவரு. இல்ல லுக்கு தான். இல்லடா, இப்ப பொதுச் செயலாளர்னா என்னன்னே தெரியாம சுத்தி திரியிறாப்ல. ஒரு பொதுச் செயலாளர் மைக்க புடுங்கிறது வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் நினைச்சுக்கிறாரு. பொதுச் செயலாளர் நினைச்சு அவர் ஏதோ வட்டார கிளை பொதுச் செயலாளர் கிடையாது, கட்சியின் மாநில பொதுச் செயலாளர். அவரையே அப்படி லெப்ட் ஹேண்டர் டீல் பண்ணா சொல்லணும். இல்ல, மத்தவங்க எல்லாம் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க அதுதான் நான் கேட்க வரேன். தவக்கலை இருக்காங்களே, ஒண்ணும் தெரியாது அணில் குஞ்சுகள், அவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி டீல் பண்ணுவாங்க? அவங்க இன்ன வரைக்கும் எப்படி டீல் பண்ணாங்களோ அப்படிதான் டீல் பண்ணவே முடியலடா. அவ்வளவுதான். போலீஸ்ல மிரண்டு போய் கிடக்கு. புதுசா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்ப எப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ், பாண்டிச்சேரி போலீஸ், டானாகாரன் படத்துல வந்து சீன் இருக்கும். அதாவது ட்ரைனிங் பீரியட்ல வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரியாக்ட்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், அண்ட் சோசியலாக நம்ம எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வந்து இனிமேல் புதுசாக ஒரு லெசன் சேர்க்கணும். ஆச்சரிய குறிகளை ஹேண்டில் செய்வது எப்படி? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுமா? போலீஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுமா? போலீஸுக்கு தெரியுமா? லைன் கம்பி தெரியுமா? கோயில் கோபுரத்தில் என்ன தெரியுமா? இன்னொன்னு
கடி வாங்கினாலும் கண் மாதிரி நிக்க முடியுமா? கடி வாங்க தைரியம் இருக்கிறதா? சத்து இருக்கிறதா? செவுத்தை தள்ளிவிட தெம்பு இருக்கிறதா? ஆஸ்பராசிட்டை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? கண்ணாடியை தாங்கி நிற்க கூட சக்தி இருக்குதா? இதெல்லாம் இப்ப போலீஸ் நீங்க சேர்க்கிறாங்க. இதெல்லாம் சேர்க்கணும், வலியுறுத்தணும். கோரிக்கையில இதெல்லாம் வரணும். இல்லைன்னா இவனோட சமாளிக்க முடியாதுங்கய்யா, வேற வழி கிடையாதுங்க. தேர்தல் அறிக்கையில திமுக அதிமுக எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி, ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ஏதோ வந்து ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில சொல்லி விடுவோம். நம்ம எல்லாம் சாதாரண ஆட்கள். அவங்கள வேற நம்மள வந்து போலீஸ் தைரியமா இருக்கும்டா, நீங்க போலீஸ் கம்பீரம், எஸ்ஐ, நீ வந்து டிஎஸ்பி, ஏசிஐபி அப்படின்னு சொல்லி வைக்கும் போது அழுது கேட்க முடியாது அவங்களால. முடியலைங்க சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா அந்த நிலைமை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்போ அவங்க சங்கியில டீல் பண்ண முடியும். கல்லுட்டுறாங்கன்னா திரும்பி பிடிச்சிட்டு வளைச்சு பிடிச்சி கொளுத்துனாங்கன்னா ஓடிடுவாங்க, அவங்கள டீல் பண்ண முடியும். இல்லை ஒரு ரியாக்ஸ் வராங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா கடிச்சு வைக்கிறவனே நம்ம திருப்பியா கடிக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் ஏறவன கோயில் கோபுரத்தை என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? போலீஸ் வந்து கேட்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு கம்பீரம் இறங்கிறோம். தெரியல எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பாப்போம் என்ன உத்தியை வந்து ஒரு காலங்களில் கடைபிடிக்கிறாங்கன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன். இந்த சம்பவம் வந்து நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னா, இவனு நேற்று நைட்டு வரைக்கும் அந்த டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோக்கனா? ஆமா, கியூஆர் கோடோட ஒரு டோக்கன். அந்த டோக்கன் இருக்கும். ஆமா, விஜய் கியூஆர் கோடுனா கார்டு வச்சு தானே கொடுப்பாங்க. டோக்கன்னா ஆமா, ஒரு டீ டோக்கனா இல்ல பிரியாணி டோக்கனா? அது ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கா, இது பின்னாடி கியூஆர் கோடு இருக்கும். ஓகே ஓகே. பின்னாடி ஸ்கேன் பண்ணி இப்படி உள்ள போய்க்கலாம் அப்படின்னு. இந்த ஒரு டோக்கனுக்கு 2 பேர் அலௌடு அப்படின்னு சொல்லி நேற்று நைட் வரைக்கும் வித்துருக்கானுங்க. வித்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்கன்னு சொல்றா, வித்துருக்காங்களா? தம்பி தமிழ்ல கரெக்டா தெரியுமா? என்னது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கன்ஃபார்மா தெரியுமா விக்கலன்னு? அது தெரியாது. தெரியுமா? கன்ஃபார்மா தெரியுமா? ஏன்னா டிவிக்கு ஜெகதீஸ்வரன் சொன்னாப்ல இல்ல, பூத் கமிட்டி மாநாடு நடத்தினானுங்களே, அதுல பாதி டிக்கெட்டுக்கு 3000ன்னு போட்டு வித்துருக்கானுங்க, பாதி டோக்கன் வித்துருக்கானுன்னு சொல்றாரு. எஸ்பி லக்ஷ்மணன் இருக்காருல்ல, அவரு சொல்றாரு போன வாரம், ஆமாங்க உங்க பூத் கமிட்டி மாநாடு விக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இந்த வித்த வாரம் ஒரு வாரம் கழிச்சு வருங்கிற. ஆமா, ஒரு வாரம்லாம் இல்ல, ஜெயகாரன் போன மட்டும் தெரிஞ்சு போயிடும். ஓகே, அதனால அடுத்த வீடியோல சொல்லிடுவான். ஓகே. இப்படி நேற்று நைட் வரைக்கும் ஒரு டோக்கனுக்கு 2 பேருன்னு சொல்லி வித்துட்டு இன்னைக்கு காலையில எக்ஸஸா கூட்டம் வந்துருச்சு. இப்ப நம்ம அதிகாரி அரிசி உலைய அதிகம் போட வேண்டியதுதானே, தண்ணியை ஊத்த வேண்டியதுதானே. யார் இவங்க தானே? தவிச்ச வாய்க்கு 10 ரூபா தண்ணி கேன் கொடுக்க மாட்டாங்க இவங்க. உலைய ஆள் அதிகம் தண்ணி ஊத்த வேண்டியதான். பால் தான் ஊத்துவாங்க, தண்ணிலாம் ஊத்த மாட்டாங்க. அதிகாரி அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் அங்க பாண்டிச்சேரியில இருந்தனால, தம்பி அணைய போடு, இதுக்கு மேல கூட்டத்தை உள்ள விட முடியாது, ஏற்கனவே அங்க 5000 ஆச்சரிய குறிகள் வந்தாச்சு, இனிமே எவனும் உள்ள அலோடு இல்ல. கேட்டு வெளியே வர்றோம் சாதா பூபதி, காம்பவுண்டு வர்ற வழி வந்து ஆள் தோட்ட பூபதி ஏறி குதிச்சிருப்பாங்களே. விஜய் கார்ல ஏறி வரவன் தான் ஆள் தோட்ட. நானும் அப்பயே சொல்லட்டா வந்துட்டேன், விஜய் கார்ல ஏறி போயிடலான்னு. கேட்டியா நீங்க? போன் போடுறா, ஜேபிஆருக்கு போன் போடுறா. ரங்கசாமிடா அங்க ரங்கசாமி போட போறான். அவனுக்கு அவ்வளவு அறிவுல அவ்வளவு ஜிகேலாம் தெரியாது. போற வைத்திலிங்கத்துக்கு போன் பண்றான், என்னன்னு கேட்டுருவான். அவருக்கு எதிர்கட்சிடா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வாயில வர்ற பேரை சொல்லிடுவான். அங்க போய் நல்ல வேலை, எனக்கு என்ன சந்தோஷம்னா அங்க போய் முக ஸ்டாலின் ஒழிங்க அப்படின்னு சொல்லாம இருந்தாங்கன்னா அது வரைக்கும் எனக்கு. அது விஜய் சொல்லிட்டாப்ல, அது பெரிய தெருக்குறி சொல்லிருச்சு. அது தனி தனி ஓகே ஓகே தனி வீடியோ. யாரும் சொல்லலன்னு சொன்னீங்க, ஒரு பெரிய தெருக்குறி சொல்லி வச்சுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அணை போட்டு நிப்பாட்டாங்க, இனிமே எந்த ஆச்சரியக்குறி உள்ள அலௌட் இல்லன்னு. உடனே புசியான மைக்க வாங்கி, கவலைப்படாதீங்க உங்களை இட்டாந்து இட்டு போயிடுவேன் நானு, எல்லாத்தையும் நாங்க உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. உடனே நம்ம வயசானவர் அவரை போய் அப்படிலாமா அது சொல்லுவாங்க. வயசுக்கு எப்போதும் மரியாதை சொல்லுவாங்க. திடீர்னு வயசு அப்படி கேட்டா இப்படி சொல்லுவான், இப்படி கேட்டா அப்படி சொல்லுவான். ஏமாத்தி போடுறாங்க. செய்யற செயலுக்கு தான் மரியாதை. டோக்கனை வந்து காசு கிட்டவன் தான் நீ, உனக்கு என்ன அப்படின்னு நடத்திட்டாரு. அவரு என்னடா, அவர் டிக்கெட் வித்தவர் தானடா, அவர் அப்படிதானே விற்க முடியும். முன்னாடி ரசிகர் மன்றம் டிக்கெட் வித்து படத்துல பாய் சொல்லுவார்ல, நான் வித்து பழகிட்டேன் வாங்கி பழகிட்டேன். ரசிகர் மன்றத்துல டிக்கெட் வித்தவர் தானே, கட்சி ஆரம்பிச்சு என்ன எம்எல்ஏ டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காரு, இந்த டிக்கெட் சேர்த்து விற்கிறாரு. இல்ல ஒரே ஒரு கேள்விதான், அங்க இருந்த கடைகளுக்கு தான் பாதுகாப்பா, இது பிரச்சனையா, பாதுகாப்பா மீட்கப்பட்டதா? திரும்பி அந்த மாதிரி நியூஸ் ஏதாவது ஒரு சேனத்தை பொறுத்த வரைக்கும் நைட்டு 12 மணி ஆனாதான் தகவல் வரும். இவங்க இந்த லைனு கியூ இதெல்லாம் எதுவுமே தெரியாதா எங்களுக்கு?
டேய் உண்மையிலேயே திறந்து விட்டு அணில் கூட்டமா தானே வராங்க ஏறி அதனாலதான் நம்ம டென்ஷன் ஆகி இவங்க பூரா பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உள்ள உங்களுக்கு அலௌட் இல்ல, ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அலௌடு. அப்படிதான் எங்கள்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினாங்க. இப்போ உங்கள்ட்ட 2 பேரும் சொல்றாங்க அதெல்லாம் அலௌட் இல்லைன்னு நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஆளு போனோடனே அவங்க ட்ரிகர் ஆகி எனக்கு எப்படி வேலை செய்யணும் நீ சொல்லி கொடுக்காத, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒரு மயிலும் தெரியாது, எட்ட போய் நில்லு. ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களா? அப்படியே அரைச்சி விட்டாங்க. அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. எப்படா அப்படி சொல்லுவாங்க? அதிகாரியம்மா அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு தெரியுமா சொன்னாங்களான்னு? சொல்லல, உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களே தெரியுமா? சொல்லல, ஆதாரம் இருக்கு அவன்கிட்ட. அவங்க ஒரு அதிகாரிங்கிறனால அந்த பொசிஷன்ல இருந்து எப்படி சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் அவங்க டென்ஷன் ஆகல, அதுக்காகலாம் அவங்க தள்ளி போல. அந்த அம்மா இங்கிலீஷ்ல பேசுது, அது புரியாது. ஓகே மேடம், எஸ் மேடம், டீ சாப்பிடுங்களா மேடம்? அப்புறம் பேசுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை மேடம் அப்படின்னு அந்த அம்மா இங்கிலீஷ்ல பேசுது. அவங்களுக்கு தெரியாது. வீடியோவை நம்ம செங்கல் இட்டைன் படிக்கிற ஆள்கிட்ட போய் 41 days இன்னொரு இது அப்படின்னு புரியுமா இருக்கு? அவங்க ஒருபடி மேல போய் 41 பேர் செத்து போயிருக்காங்க, குழந்துருவேன் உங்களை, இவங்க பூரா போய் உள்ள கூட்டு போய் ஆஃப்டர் 41 days அப்படின்னு புஷி இருந்துச்சு. ஆஃப்டர் ஆல் 41 days இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்குது? இதுக்கே நீ என்ன, நீ எப்போ சர்வீஸ் கொடுத்துக்கிட்டீங்க? அதுதான் ஹைலைட் அவங்க ஸ்பீச்ல. ஏற்கனவே 41 பேரை காவு கொடுத்துட்டீங்க, இப்ப கூட்டு போய் எவ்வளவு பேரை கொல்ல போற, இங்கிலீஷா சாவடிக்க போறியா, உள்ளுக்கு மரியாதையா இருந்துக்க அப்படின்னு விரட்டினோடனே ஓகே ஓகே மேடம் ஓகே அப்படின்னு. இப்பெல்லாம் இவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, இவங்கள்ட்ட போலீஸ் வேற பாதுகாக்க வேண்டியது இருக்குது, இல்லைன்னா கடிச்சு வச்சிடுறாங்க. இனிமே அடுத்தடுத்த கூட்டத்துல இருந்து இந்திரானந்தன் சொன்னாரு, இந்த இன்ஸ்டால டாக் ட்ரைனிங் ரீல்ஸ் எல்லாம் வரும் ஃபாரின்ல, நாய்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, வந்து கையில வந்து இப்படி அடிபட்டா கட்டுவாங்க, அந்த மாதிரி கட்டி இருப்பாங்க. நாய்கிட்ட அப்படின்னா இப்படி வந்து கடிக்கும், இப்படி கவும், அந்த மாதிரி வந்து போலீஸ்க்கு கொடுத்துடணும். இல்லை இல்லைன்னா புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்க வேண்டியதான். இப்போ கிரிக்கெட்ல இறங்கும் போது பேடு கட்டி இறங்குவாங்க, அந்த மாதிரி பேடு கட்டி. அப்புறம் அந்த மிஷன் இம்பாசிபிள் ஏதோ ஒரு படத்துல எல்லாம் இது மாட்டி, பழைய படத்துல எல்லாம் கூட இரும்பு கை மாட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். அதெல்லாம் இது கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டு கொடுத்துடலாம். கப்ப படம் இப்படி பிடிச்சிக்க வேண்டியது. கரண்ட் சாக்கு வச்சிருங்க, கையில மட்டும் கரண்ட் சாக்கு வச்சிருங்க, எப்படி கிடைக்கிறான்னு பார்த்தா சின்ன வோல்டேஜ். இந்த ஆள் வந்து இடையில கூட்டம் நடத்துறது தாவேக்கா கரெக்டா? தாவேக்காவோட பொசிஷன்ல இருந்தாலு யாரு? அதான் சிந்து பார்த்தானது. ஓகே, கூட்டம் நடத்துற இடத்துல இருக்கணும். ஆமா, இந்த ஆள் பார்த்துக்க ஸ்கூட்டில ஏறி எங்கேயோ இட்டுன்னு போறாரு, இட்டுன்னு வராரு, சுத்தினே இருக்கிற ஆளு. அப்படியா? லோக்கல் கைடா, மண்ணின் மைந்தன்றா, ஒரு ஒரு இது இருக்காதா? இத்தனை தடவையா? அதை பாருங்க, நீங்க வெயிட்ட காட்ட வேணாமா? ஜாலியா போன பாலு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னு ஜாலியா. ஆனா ஹெல்மெட் போடல, ஒன்னும் போடல. அது பாண்டிச்சேரியில என்ன ரூல்ஸ் தெரியலையே. போயிட்டு வராப்லையோ? ஆமா, இட்டுன்னு வராரு. போயிட்டு இடையில போயிட்டு ஒண்ணும் இல்ல, ஐயா போயிட்டு சரக்கு போட்டு கட்டிங்க போட்டு எங்க நடக்குது சும்மாவா? எவ்வளவு ஒரு டென்ஷன், ஒரு ஒரு பிரஷர், இதெல்லாம் ரிலீஸ் பண்ணானாமா? ஒரு கட்சி மீட்டிங், அது இவ்வளவு ஆச்சரியப்பட்ட டென்ஷன், தலைவலியா இருக்கும். போயிட்டு அப்படி சாப்பிட்டு ஒரு கட்டிங் சாப்பிட்டு அப்படியே வந்துகிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே அப்படி நான் சொல்லுவேன், நீ மண்டே ஆட்டுவேன், தொலைச்சு போடுவோம். தொலைச்சு ஏண்டா போயிட்டு வந்தா கட்டிங் தான் போடணுமா? இல்லண்ணே, ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி, மூஞ்சில வீங்கி போய் கண்ணுல ஒரு மாதிரி இருக்குது. அப்ப நம்ம அந்த சந்தேகம் வரும். தம்பி, மாலை போடுறாங்களா கார்த்திகை மாசத்துல, அவங்க வந்து மீன் வியாபாரம் பார்ப்பாங்க, ஆனா வந்து கறி சாப்பிட மாட்டாங்க. கறி விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஆமா, அந்த மாதிரி தான் தம்பி. இப்போ இவங்க இருக்கிறாங்க, யாரு டாஸ்மாக்ல வேலை பார்க்கறாங்க, எவ்வளவு பேரு டாஸ்மாக்ல வேலை பார்த்துட்டு குடிக்காதவங்க இருக்கிறாங்கல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவரையே ஊடால ஊட்டு போய் நீ ஏன் அப்படி வீங்கி இருக்குது, ஏன் அப்படி கண்ணு வீங்கி இருக்குது, ஏன் அப்படி மூஞ்சி புஷ்னு இருக்குது, ஏன் அப்படியே இருக்கிற ஜிம்மு கண்ணு இருக்குன்னு கேக்குற. அதுக்கு இது மட்டுமே காரணம் இல்ல, அவர் டீ சாப்பிட்டு தான் போயிருப்பாப்ல, போய் டீ சாப்பிட்டு வராப்ல, அவ்வளவுதான் உனக்கு பிரச்சனை. பாண்டிச்சேரியில டீயா? பாண்டிச்சேரி போய் டீயா உடுறா? தமிழ்நாட்டுல டீங்கிறது டீ மாதிரி, டீ தான் இங்க அடிக்கடி சாப்பிடுற, டீ சாப்பிட்டே இருப்பாங்க. பாண்டிச்சேரியில டீ சாப்பிடுறாரு அவர். பாண்டிச்சேரி டீ சாப்பிடுறாரு. அது தெரியல,
அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். அவரை போய் ரொம்ப நம்ம ஜாலியா போறான் மனுஷன். எனக்கு இந்த வீடியோ பார்க்க எப்படி தோணுச்சுன்னா, நம்ம இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஸ்கூல் பக்கத்துலேயே எதிர்த்தாப்புலலாம் வந்து வீடு இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலைல இந்த இன்டர்வல் விட்டாங்கன்னா போய் வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து கொண்டுலாம் வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்த்து சாப்பிட்டு கண் கூட பார்த்துருக்கிறேன். ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல வீடு வச்சிருப்பாங்க, சீனா போடுவாங்க. போய் 10 மணி ஆனா 12 மணி ஆனா அவங்க அம்மா பால் கொடுக்கறது, போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றது, அன்டைம்ல கூப்பிடுறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வாரிய விட்டு ரொம்ப பவரை காமிச்சிருக்காப்ல. இல்ல ஒருவேளை தம்ம போட போயிருப்போம்லையோ இருக்குடா டென்ஷன் ஆகுது. தம் அடிக்க விடுறாங்களா, தம் அடிக்க போயிருப்போம்லையோ இருக்கலாம் தெரியல. இதுல காலையில இருந்து பூரா போயிலும் சிந்துபாத் ஆனந்த் ஒரு சைடு, சில்பா குமார் ஒரு சைடு, பண்ணையார் ஒரு சைடு, பாண்டிச்சேரி போலீஸ புகழ்ந்து தள்ளுறாங்க. என்னன்னு தேனா வடியுதுங்க, ஐயோ மணக்குதுங்க மல்லிகை பூவா, என்ன போலீஸ்னா இப்படித்தாங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஏன் அப்படி சொன்னாங்க? அவ்வளவு வந்து கட்டுக்கோப்பா பாதுகாப்பு. ஏன்னா இந்த நாள் கடிச்சு வச்சாங்கல்ல, திருப்பி என்ன எதிர்வினை ஆயிடுவாங்கன்னு தெரியாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நம்ம காண்டில் இருப்பாங்க போலீஸ்காரங்கலாம். அதனால கவனமா பசங்களை ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கிற அங்குதாமே எந்த பிரச்சனையும் வராம அப்படியே இட்டு போயிடணும்பா அப்படிங்கிற பயம் மட்டும் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். போலீஸ் வந்து அங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா, ஒருத்தர் டோக்கனுக்கு மீறி வந்தானா அப்படியே விழுக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, இங்க ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும், பினிஷிங் சரி கிடையாதுப்பா. கரூர்லயும் வந்தோடனே இவங்க போலீஸுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. ஆமா அது கரெக்ட். கரெக்ட் தான், நியாயம் தான். அதனால இவனுங்க பாராட்டெல்லாம் நீ வந்து கடலை வச்சுக்க கூடாது. இல்ல இவங்க ஒரு மாதிரி போட்ட மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்து போலீஸ் ஆஹா சூப்பர் அப்படிங்கிறா, ஆனா அது விட்டுட்டு தாவகா கரையில பெரட்டுன்னு பெரட்டுறாங்க. யாரு? போலீஸ் தான். அப்படியா? துரத்து அடிக்கிறாங்க. ஒருத்தெல்லாம் வந்து ஃப்ரண்ட் கேட் வழியா வர விட மாட்டேங்கிறாங்க. விஜயகார் வருதான் பாரு ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு பின் சைடு வழியா வர்றதுக்கு ஏறி வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. போலீஸ் விடலையே, விரட்டுறாங்க போட்டு. அவனுக்கு போயிட்டு இந்த கோவிட் டைம்ல கேரம் போர்டு மறைச்சிட்டு உட்காந்தாங்கல்ல, அந்த மாதிரி மறைச்சிட்டு போய் இங்க இதுல ஒரு இதுக்குள்ள கருவ போதர் இருக்குல்ல, கருவ போதர்ல போய் இப்படி ஒண்டிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் துரத்திக்கிட்டே போவீங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பாருங்க நீங்க அதை. என்னடா நீ இதெல்லாம் தப்புப்பா, என்ன பண்ணி? கரெக்ட், இதெல்லாம் விஜய் பேசணும், இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்க கட்சிக்காரனை போட்டு இப்படி போலீஸ் பேரண்ட்டு அது இல்லடா, நீ பாட்டுக்க ஃபாலோ பண்றங்கிற பேர்ல நீ பாட்டுக்கு போறிய, திடீர்னு பேண்ட் தானே என்ன பண்ணுவ? ஆமா, அவன் காட்டுக்குள்ள புதருக்குள்ள எதுக்கு போனாலும் தெரியுமா? ஒண்ணுக்கு இருக்க போயிருக்கலாம், இல்ல வீடு வாங்க வீடு அடிக்க போயிருக்கலாம், வீடு பார்க்க போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கட்டி போட போயிருக்கலாம், இல்ல வந்து அவன் பாத்ரூம் கூட போயிருக்கலாம்ப்பா. அங்க போய் நீ ட்ரோனுக்கு கொண்டு போவீங்களே, என்ன பண்ணுவ நீ லைவ்ல? நம்மளோட குடும்ப குட்டியோட உட்காந்து இதெல்லாம் பாக்குறதா இப்படி பண்றீங்க? ஆனா இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. டெக்னாலஜி வச்சு நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்களா, நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களா? இருங்கடா உங்களை நான் வச்சுக்கிறேன்டா. காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க, சும்மா கிடையாது, விரட்டி இருக்காங்க. காடு கூட பார்க்காம விரட்டி இருக்காங்க போலீஸ். இந்த போலீஸுக்கு தான் எப்படி இல்ல சார், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், இல்லை வீட்டில் தான் இருப்பேன், எதா இருந்தாலும் என் மேலே கேவீங்க, ஃபேன்ஸை விட்டுருங்க அப்படின்னாப்ல. இல்லை இப்போ ஃபேன்ஸை தான் போட்டு பாண்டிச்சேரி போலீஸ் பரட்டுது, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாப்ல. இது பரவாயில்ல, கட்சிக்காரங்களே கட்சி நிர்வாகிகளே இந்த பேரிகேட் இந்த கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருப்பாங்கல்ல, அதை தாண்டி ஏறி குதிக்கிறாங்க சில ஆச்சரிய குடிகள். அப்படியே பேக்லயே அடிக்கிறானுங்க போட்டு. அது பாக்குறீங்களா? அதை போடுங்கப்பா, பாத்தீங்களா இல்லையா? என்னடா இவன் ஒண்ணு அடிக்கிறான்ல, எல்லாம் கட்சி நிர்வாகி. அப்படியா? ஓ, தனி ராணுவ படையா? தொண்டரணி மாதிரி இது அணில் படை, மூத்த அணில் படையா? போலீஸ்காரங்களும் தான் விரட்டுறாங்க போல இருக்கு. ஆமா, ஒரு சைடு அவங்க விரட்டுறாங்க. தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ரொம்ப ஜனநாயகமா இருப்பாங்க போல இருக்கு. நான் கேட்டேன்ல, போலீஸ் தடி வச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணும்போது வைப்பாங்களே, ஏன் பாண்டிச்சேரி போலீஸ் இந்த தடிக்கு வேலை வச்சிருக்குது, நம்ம நாட்டில் வைக்கிறது இல்ல. இல்ல இவனுங்க காலையில இருந்து இவங்களுக்கு தமிழ்நாட்டில் வைக்கிறதா இருந்தா குச்சி ஒழிஞ்சு போகும், குச்சி பத்தாது, தடி பத்தாது, அடிச்சிருச்சு அது உடம்பு போகும். ஆமா, ஒண்ணும் இல்ல, இந்த அணிலாண்டிகள் பூரா காலையில இருந்து அந்த போலீஸ் அதிகாரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. போலீஸ்னா அப்படித்தாண்டா இருக்கணும், இதாண்டா போலீஸ் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அராஜகம் மொழிக அப்படிங்கிறாங்க. பாவமா இருக்கு. சினிமாவில்
கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, இன்ஸ்டன்ட் எமோஷன்ல பழகினாங்கடா, பட்டு பட்டு அடிச்சிருவாங்க. பொறுமை ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது, நிதானமும் கிடையாது, எதுவும் எந்த இழவும் கிடையாது. அவ்வளவுதான். அடுத்து ஒரு ஆள்லாம் இல்ல இருக்கிறதுல உச்சகட்டம் எல்லாம் சாப்பிட்டு பார்ப்பது போல எருமாடுக்கு வந்து டோக்கன் கட்டி விட்டு டோக்கன் வச்சா உள்ள விடுவீல, இதை உள்ள விடு, இதை உள்ள விடு. அப்படியா? நம்ம சி சண்முகம் மாதிரியே பேசலாம் போல. அப்படியா? ஆமா ஐயா, சி சண்முகத்துக்கு வந்து பதில் சொல்லு. அனைத்து உயிர்களுக்கான அரசியல் இது, நீ பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க பேசலாம்ல பத்தியா இல்லையா சீமாண்டி மாடலாம் முன்னாடி வச்சு நீ அந்த மாதிரி எருமையெல்லாம் வச்சு பேசு. சாதா மனுஷனுக்கு அரசியல் பண்றவன் சாதா பூபதி, எருவு மாட்டுக்கு சேர்த்து அரசியல் பண்றவன் அவர் வந்து ஒரு ஜென்னிலையில இருக்காரு. அவர்கிட்ட பண்ணி அரசியல் பேசுறது சப்புட ஆச்சு விடாது. போய் இப்பெல்லாம் பதில் சொல்லு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இது பரவாயில்ல. காலையில அந்த மைதானம் ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அந்த பொதுக்கூட்டம் நடத்துற இடம், அங்க வந்து எருமாடு இது பன்றிகள் வந்து குட்டிகளோட போட்டு உலாவிட்டு கிடக்குது உள்ள. எல்லாம் போட்டு பாஸ் இருக்கா? அதுங்களுக்கு எதுக்கு பாசு? யாரா இருந்தாலும் பாஸ் தான் முக்கியம். இதுதான் கூத்தா இருக்கு. அவங்க மாடும் பண்ணி மேயிற இடத்துல இவங்க போய் கூட்டம் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணும் பாவம்? அதுங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும், சாப்பிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான் அதுங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தாலும் அந்த எல்லாம் எருமாடு பண்ணிடலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, கூட்டம் ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்க. உள்ளூர் கரைக்கு மாதிரி தெரியலையா, வெள்ளூர் போனா வந்தீங்களே போகடா அப்படின்னு அதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்படியாக இந்த பொதுக்கூட்டத்துக்கு சுத்தி இப்படி நடந்திருக்குது. அடுத்து பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்தது? விஜய் என்ன டயரியா போனாரு, ஷில்பா குமார் என்ன டயரியா போனாரு, எவ்வளவு வியாபாரம் ஆச்சு, அதெல்லாம் வந்து எவ்வளவு வியாபாரம் ஆச்சு, எவ்வளவு பைக் திருடு போச்சு, பசங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க, அதெல்லாம் இன்னும் தெரியலையா? தனி ஓகே.